தேவ பிள்ளைகள எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எதையும் குறிச்சு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, எப்படிப்பட்ட போராட்டங்களையும் கர்த்தரால் தீர்க்க முடியும். யாபேசுடைய வாழ்க்கையில அவங்க தாய் அவனுக்கு துக்கம் நிறைந்தவன் பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா, அவன் நேரா போய் ஆண்டவர்ட்ட போய் அந்த துக்கமான வாழ்க்கைய சந்தோஷமாய் மாற்றி அவன் எப்படி கர்த்தரை பிடித்துக் கொண்டான்னு பார்க்கலாம். அதேபோல தான் நீங்க எந்த சூழ்நிலையிலும் எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்றேன், உலக மாமிச பிசாசு உங்களுக்கு எதிரா போராடிட்டே இருக்கும். ஆனா, தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு நீங்க ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு யாபேசின் ஜெபம். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று இந்த வசனம் சொல்கிறது. யாபேஸ் என்றால் அவன் தாய் நான் துக்கத்தோடே பெற்றெடுத்த என்ன துக்கமோ பார்க்கும்போது அது எழுதப்படலை. ஏன்னா ஒருவேளை புருஷனை இழந்து போனாலோ இல்லை புருஷனால கைவிடப்பட்டவளோ இல்லை பாடுகள் இருந்தவளோ பாருங்க எந்த பேர். ஆனால் எந்த தாயுமே பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வச்சுதான் நம்ம பார்ப்போம். ஜாய்ஸ்னோ இல்லை பியூலான்னு அப்படி பேர் வைப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க இந்த அம்மா வந்து தான் வேதனையே அந்த பையன் மேலே செலுத்திட்டு போற மாதிரி யாபேஸ்ன்னு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. பாருங்க அதுல துக்கம் தெரியுது. ஆனால் இந்த யாபேஸ் ஆண்ட பெயர் இருக்கும் சாபத்தை முறியடிக்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றான். அதாவது தேவரீர் அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தேவன் மட்டுமே இதுக்கு வந்து தீர்வு எழுத முடியும் தெரிந்து கொண்டான். அதனாலதான் நேர தேவன் ஆண்டோட்டு போய் கேட்கிறாப்புல. கேட்கும்போது பாருங்க, அதனாலதான் சொல்றாரு உபாகம் 23:5. நீங்க நினைக்கலாம், அநேகர் சொல்லுவாங்க நாங்க எங்க வீட்டுல வந்து எல்லாமே சாபமா இருக்கு சிஸ்டர், எதையுமே எங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்வேம்மா, உபாகம் 23:5ஆம் வசனத்துல இருக்கு, உன் தேவனாய கர்த்தர் உன் மீது அன்பு கூர்ந்தபடினா சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிட்டு அப்படின்னு இருக்குமா. இந்த வசனத்தை சொல்லி விசுவாசிங்க, ஸ்தோத்திரிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவார் சொல்லியிருக்கிறேன். அதாவது நீங்க கூட என்னாவது ஒரு துக்கத்துல இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கம் உங்களை வாட்டிட்டு இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கலாம். அதே மறுபடியும் உங்க சிந்தையில போட்டு போட்டு சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் எழுவும் போதும் இதே பிரச்சனையில தான் நீங்க சுத்திட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் மேல வச்சுட்டு, பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர் மாத்திரம்தான். அவர் தான் உதவி செய்யறார். மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமா உதவி செய்வார். அதே மாதிரி கண்ணீரின் ஜெபத்தை விட்டு புறக்கணித்து ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் கடந்து போக மாட்டார். நிறைய பாருங்க, இந்த அன்னாளின் கண்ணீரை கண்டவர், ஆகாரின் கூக்குரலை கேட்டவர், ஆண்டவருக்கு அநேக பேர் உண்டு. நிச்சயமா அவனா எப்பவுமே நான் சொல்றேன், அவர் சொல்றார் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அப்பமா எண்ணாமல் அவனுக்கு தன் முகத்தை மறைக்காமல் இருந்து அவன் உடனே அவனுக்கு செவி கொடுப்பாருங்க. பயப்படாதீங்க. அதாவது இந்த உலகம் நம்மளை பார்த்தோம்னா ஏளனமா பேசல, எப்ப பாரு அழுதுகிட்டு இருக்க, எப்ப பாரு இப்படி பண்ற, எப்ப பாரு துக்கத்தோடு இருக்கு. நான் அப்படி ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை அல்லல் தட்டவே மாட்டார். ஏன் அழுகுற, ஏன் நீ அப்படிதான் சொல்லுவார், நம்மளை திடப்படுத்துவார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா அவருடைய வார்த்தைகள் தாங்க. நம்ம எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடுதுன்னு நம்மளை தேற்றுவார். அதே போல ஒரு தகப்பன் சும்மா பிள்ளைகளை எப்படி சுமக்கிறது போல கர்த்தர் நம்மளை சுமந்து செல்வார். ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம். அது மாத்திரம் இல்ல, அவர் பொய் சொல்லவே மாட்டாருங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அவர் உண்மை உள்ள தெய்வம், அவர் சத்தியபரர், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லிட்டு ஐ எம் சாரி, ஒரு முறை உங்களை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமா உனக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா விடுதலை செய்வார். அவருடைய வார்த்தைக்கு மாற்று வார்த்தையே கிடையாது. மாறி போய் பேசுற மனுஷன் நல்லவர். அதனால தைரியமா இருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். எல்லாத்திலும் அவருடைய பாருங்க, ஏசாயா 53:3 சொல்லுது, அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்த மாதிரி இருக்கும். அதனால அவருக்கு துக்கம்னா என்ன, பாடுனா என்ன, வேதனை என்ன எல்லாம் அறிந்தவர் நம் தேவன். நீங்க பாருங்களேன், சில இடத்துல நம்ம அநேக போராட்டங்களை சந்திச்சு நம்ம போய் அழும்போது கர்த்தரால் அதை தாங்கவே முடியாது. நீங்க உணர்றீங்களோ, நான் நிறைய முறை உணர்ந்திருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, உடனே சொல்றாரு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு மகள் என்றுவார். அதுக்கு மேல நமக்கு அழுக வராது. ஆண்டவர்லாம் ஒரு வாட்டி ஒரு சகோதரி வந்து அவங்க இளம் வயசுல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. 2 பயலுங்க அவனை வளர்க்கறதுக்குள்ள அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. ஆனா ஒரு நாள் என்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவளை பார்த்து ஒரு வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிடா அப்படின்னு சொன்னார்.
அவங்க சொல்றாங்க அவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷனோ ஃப்ரெண்டோ அல்லது அவங்க சிஸ்டர் யாரோ இறந்து போயிட்டாங்க. அவங்க அந்த துக்கத்துல கூட அவங்களுக்கு கண்ணீரே வரலையா. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அன்னைக்கு நீங்க உங்க மூலமா கர்த்தர் என்னோட பேசுற, இனி நீ அழுது கொண்டீராயின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா என் பிரச்சனைகள் எல்லாம் மாறி போயிடுச்சுமா, நான் கவலைப்படவே விடாதபடி என்னை கர்த்தர் காத்துக்கொண்டார். அதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைய நம்ம ஊழியத்துல நாங்க கொடுக்குறோம் பாத்தீங்களா, நாங்க ஜெபிக்கும் போது கொடுக்குறோம், இல்ல இப்படி இந்த செய்தியின் மூலமா கொடுக்குறோம், இல்ல உங்களை தனிப்பட்ட ஜீவியத்துல உங்களை ஜெபிக்க கொடுப்போம். அதை நீங்க பிடிச்சுக்கொள்ளணும். நான் எப்பவுமே ஜனங்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்ன வார்த்தையோட உங்களோட இடைப்படுறாரோ அந்த வார்த்தை தாங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்துடைய திறவுகள். அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். அதை பிடிச்சிட்டோம்னா நீங்க விரும்புற காரியத்துல அதை போட்டு அந்த திறவுகளை போட்டு திறந்துடலாம். அதுதான் கர்த்தருடைய. ஏன்னா வேதம் அப்படித்தானே சொல்லு, பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன், பூலகத்தில் எவைகளை கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்படும், பூலகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். அதனால சோர்ந்து போகாதீங்க. வாக்கு தத்த வசனத்தை வச்சு திறவுகளை வச்சு நீங்க திறந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம், நீங்க விரும்புற காரியத்துல அதிசயம் நடக்கும். அதுதான் இங்க பாருங்க, யாபேசின் ஜெபத்தை 4 பாகமாய் பிரிக்கலாம். முதல் பாகத்துல என்ன சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. 2வது பகுதி என் எல்லையை பெரிதாக்கி. 3வது சொல்றாரு, உமது கரம் என்னோடு இருந்து. 4வது பகுதியில தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள். முதல் பகுதியை நம்ம பார்க்கும்போது தேவரீர் என்னை ஆசீர்வதி. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் மிகவும் அவசியம். ஆசீர்வாதம் இல்லை என்றால் வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் 1000 பிரசங்கள் செய்தாலும் பயன் என்ன? தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டும் தேவ வல்லமை தேவ பலன் இல்லாமல் இல்லாவிட்டால் என்ன பயன்? உண்மைதானே? கிறிஸ்தவர் பார்த்தீங்களா, பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நேம் போர்டு கிறிஸ்டியன் அப்படின்வாங்க. ஒரு நாள் யாராவது பேசி எதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாங்க அப்படின்னா அது சொன்னார், ஆமா பேர் பார்த்தா டேனியல் இருக்கும், டேவிட் இருக்கும், ஒரு நாளும் ஜெபம் பண்ண மாட்டா, ஒரு நாள் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டா, ஒரு நாள் ஆலயத்துக்கு வர மாட்டா. அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல மட்டும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்டின்ஸ், கிறிஸ்துமஸ்க்கு முதலாளா வந்துருவாங்க, நியூ இயர்க்கு முதலாளா வந்துருவாங்கன்னா பேரளவு உள்ள கிறிஸ்டின் அப்படின்னு இந்த உலகத்திலையும் வாழ்றாங்க. நான் அப்படி வாழக்கூடாது. கிறிஸ்தவன் என்ன? கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் அப்படின்னு உணர்ந்து நம்ம வாழணும். அதுதான் நம்ம. சில பேர் என்ன நினைச்சிட்டாங்க, ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறார், அதனால பரலோகத்தில் இருக்கும் தேவனே. சில பேர் பார்த்தீங்கன்னா இறங்கி வரும் கூட தான் இருக்கிறார். அதை உணர்ந்து நடக்கணும். நீ அதை பார்க்காம, நான் அன்னைக்கு ஒரு சகோதரி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இவா பிசாசு என்ன பண்றான், பிசாசு இதை பண்றான், பிசாசு அதை பண்றான்னு அவனையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறா. ஏன்னா நான் அவளுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பரிசுத்த அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறா, என்ன பார்க்க சொல்ல அவள் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. சிஸ்டர் உங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா அவங்களே உடனே சொல்றாங்க, ஆமா சிஸ்டர் சொல்றது 100% கரெக்ட், ஏன் என்னுடைய போக்கஸை பிசாசு இப்படி திருப்பி விட்டான் அப்படின்றாங்க. உண்மைதானே? ஆண்டவரை தேட விடாதபடி சில நேரத்துல பாத்தீங்கன்னா போராட்டத்தையும் பிரச்சனையை கட்டி பிடிச்சிட்டு அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பிரச்சனையை என் மேல வச்சிருமா, போராட்டத்தை என் மேல தூக்கி அதாவது இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கிறது பதில் எரிந்து விடு அப்படின்னு இருக்கும் கவலைகள். அவர் மேல போட்டுட்டு அவர் பாருங்க நம்முடைய கவலைகளை வாங்கிட்டு அவருடைய நுகத்தை கொடுப்பாது, மிருதுவாயும் மெதுவாயும் இருக்கும். அவரே எல்லாம் உனக்காக வழக்காடிடுவாரு, உனக்காக யுத்தம் செய்து ஜெயம் கொடுத்துருவாரு. இது எவ்வளவு லகுவான காரியம். அவரை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உலகத்தை நம்பி, மாம்சத்தை நம்பி, பிசாசை நம்பி வாழக்கூடாது. அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க. சில பேர் பார்த்தீங்கன்னா போன் எடுத்து சொந்தக்காரர்கிட்ட முழுவதும் சொல்லிடுவாங்க, ஆனா ஏசப்பாட்ட சொல்ல மாட்டாங்க. அவர்கிட்ட முதல்ல சொல்லுங்க. அவர் தானே உங்களை உங்களை சிருஷ்டித்தவர் அவர் தான், அழைச்சவர் அவர் தான், தெரிந்து கொண்டவர் அவர் தான், ரட்சித்தவர் அவர் தான், பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்தவர் அவர் தானே. அதனால்தான் 1 Corinthians 1:31 சொல்லப்பட்டிருக்கு, அவரே நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். பாட்டு மட்டும் பாடுங்க, என் மீட்பரே என் இயேசுவேன்னு பாடுறோம். உணர்ந்து பாடுறீங்களா? நம்ம அதான் சொல்றேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், விண்ணப்பம். அதாவது நமக்கு கூட ஆண்டவர் இருக்கிறார் ஒரு உணர்வு இருந்தாலே நம்ம நெகட்டிவா திங்க் பண்ண மாட்டோம், நெகட்டிவா பேச மாட்டோம். எனக்கு ஓடி எழுமின புதுசுல ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாதான், டு அவாய்ட் நெகட்டிவ் தாட்ஸ், டு அவாய்ட் நெகட்டிவ் டாக்ஸ். எதிர்மறையா சிந்திக்காத, எதிர்மறையா பேசாத. இதை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே அனுதினமும் அற்புதத்தை பார்க்கலாங்க. விசுவாசத்துல ஸ்டாண்ட் ஆகணும். அதைத்தான் சொல்றேன். எல்லாத்தையும் பாருங்க, யாபேஸ் தேவரீர் என்னை ஆசீர்வதியும் கேட்கிறாரு அவரு. அதுக்கப்புறம் பாருங்க, வேதம் சங்கீதம் 115:12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்.
அவர் நினைக்கணுங்க. நீங்க அவர் நினைக்கணும். அவர் உங்க நினைவாகவே இருக்கிறார். சொல்லுவார்ல சங்கீதக்காரர், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவா இருக்கிறார். அவர் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவர் சொல்றாருல, உன்னை உள்ளங்கையில வரைஞ்சிட்டு இருக்கேம்மா, பயப்படாத, நான் உன்னை உள்ளங்கையில. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவைன்னு தெரியும், உன் விண்ணப்பம் என்னன்னு தெரியும், உன் கண்ணீர் என்ன. அவர்கிட்ட கேட்கணும். கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளுங்க. அதுல சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையே கூட்டார். நீதிமொழி 10:22. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருனாங்க, வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுற உடனே வேற மாதிரி சொல்ல, இது செழிப்பு உபதேசத்தை பேசுற இல்ல. வேதத்துல அப்படி எங்க எழுதப்பட்டிருக்குங்க? என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க நானும் நீயும் ஐஸ்வர்யனா ஆகும்படிக்குத்தான் அவர் சிலுவையிலே தரித்திரர் ஆனார். நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சமாதானமா இருக்கணும், நீ வறுமை திருத்தத்துல வாழக்கூடாது, நீ சாபத்துல இருக்கக்கூடாது, நீ கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாம் அவர் நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்கணும். ஆக்கினை அகற்றுவார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை கர்த்தர் மேல் வந்தது. சொல்லி பாருங்க. வீட்டுல சண்டை சச்சரவும் இந்த வசனத்தை சொல்லி பாருங்க. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மக்கினை கர்த்தர் மேல் வந்தது என்று எழுதி இருக்கிறதே. கேளுங்க தைரியமா. அந்த வசனம் ஆபரேட் ஆயிடும். அதான் சொல்றாருல, நான் அனுப்புற வசனம் வெறுமை என்னிடத்த திரும்பாது, நான் விரும்புற காரியமாய் செய்து விட்டுதான் என்று திரும்பும் சொல்றாரு இல்லையா ஆண்டவர். போய் சொல்ல மாட்டார. நீங்க அதுக்குரிய வசனத்தை பிடிச்சி ஸ்தோத்தரிங்க, கர்த்தர் செய்வார். அதெல்லாம் பார்த்தா அதோட வேதனையை கூட்டார் அப்படின்னா பாருங்க. இன்னைக்கு கள்ள கணக்கு எழுதிட்டு வேதனையோட பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கள்ள கணக்கு எழுத வேண்டும். நம்ம கத்திற்கு முன்பாக உண்மையா இருக்கணும். நான் என்கிட்ட ஆண்டவர்கிட்ட அதான் நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஊழிய பாதையில உண்மை மொத்தமாய் ஊழிய செய்ய எனக்கு இருப்பதாங்க. உண்மை பிரியப்படுத்தணும், உமக்கு பிரியமானதை செய்யணும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வாழையில வழி நடத்தும் ஐயா அப்படிதான் சொல்லணும். ஒரு நாளும் நம்ம இஷ்டத்துக்கு சுயத்துல பேசி ஜனங்களை நமக்கு நேரம் நம்ம வழி நடத்திடக்கூடாது. ஆண்டவருக்கு நேர வழி நடத்தணும். அவருடைய பலத்துல சார்ந்து கொண்டு, அதுதான் சொல்றாரு, அவருடைய பலத்தினால் நம்மளை இடை கட்டணும் கர்த்தர். எதுக்கு நமக்கு போராட்டம் வருது? எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடிமா ஆண்டவருக்கு தேடிக்கிட்டு வந்தேன். ஆனா எல்லாரும் இங்க சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா உனக்கு கடன் பிரச்சனைலாம் தீரும்னாங்க. ஆனா எனக்கு ஞானஸ்தானம் எடுத்த போற அது தீரலையே. இது இப்படியா சொல்லியிருக்கு வேதத்துல? ஞானஸ்தானம் எடுத்து தன்னுடைய பந்தியில சேர்ப்பாரு, அப்புறம் நம்மள வழி நடத்துவாரு. நான் அவர் கூட இருக்கிறாருன்னு காட்டுவாரு. நீ தண்ணீரை கடக்கும்போது நோட கூட இருக்கிற, அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பா. எல்லா உபத்திரத்தின் பாதையிலையும் கொண்டு போய் பரீட்சித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி உலகத்துக்கும் நமக்கும் வேறு பிரித்து நம்மள உலகத்தை விட்டு இழுத்து பரிசுத்தப்படுத்தி, அதுக்கு தான் அந்த பாதையில தகப்பன் இந்த மகனை சிக்ஷிக்கிறான்னா நேசிக்குவாங்கன்னா சிச்சை உண்டு. சிச்சை இல்லைன்னா வேசி பிள்ளைகளாய் மாறி போவீர்களே எழுதப்பட்டிருக்கு. அதனால ஒரு நாள் சங்கடப்படாதீங்க. சிறுமைப்படுத்தப்பட்டு எல்லாத்துலயும் ஒரு பக்கம் சிறுமைப்படுத்துவார், அடுத்த பக்கம் நம்ம தலைய நிமிர செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிருவார் ஆண்டவர். அதெல்லாம் சங்கீதக்காரர் சொல்றாரு 3ஆம் சங்கீதத்துல, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்காள், எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அநேகர், ஆனாலும் கர்த்தாவே. அந்த ஆனாலும் கொண்டு வந்துடணும். இப்ப நீங்க போராட்டத்துல இருக்கலாம், இப்ப நீங்க பிரச்சனையில இருக்கலாம், இப்ப நீங்க கண்ணீரின் பாதையை கடக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடவும் என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். சொல்லுங்க. சொல்லத்தானே சொல்றாரு. நான் ஒவ்வொரு செய்திலையும் சொல்றேன், சொல்லு 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 சொல்லு. விசுவாச அறிக்கை பண்ண இந்த நாவு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இச்சை அடக்கம் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஏன்னா அந்த நாவு தான் பயங்கரமா எதிர்வலமையோட இணைஞ்சு கிடந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. அடக்கணும். நாவு சிறிய அவயம்தான், கொளுத்தி போடுன்னு எழுதி வச்சிருக்காரு யாக்கோபு. உண்மை. நாவு அடக்கணும். நாவு அடக்கத்தான் அந்நிய பாஷை நாவல கொடுத்துருக்கிற. நல்ல அந்நிய பாஷை பேசு. அந்நிய பாஷை பேச 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 எதிர்மறையான வார்த்தை எல்லாம் ஓடி போயிடும். அக்கினி இறங்கிடுவாங்க. வார்த்தையை மட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா விசுவாச வார்த்தை வேத வசனத்தை மட்டும் வச்சு ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க்கையே அது சுக்கானா இருந்து மாற்றி தந்துடும். தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை, வார்த்தையில தான் வல்லமை அதிகம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்துல நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3.
சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபாகம் 7:14 சொல்றாரு. யாக்கோபின் ஆற்றங்கரையில் பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியும் வரை போராடினான். ஆதியாகமம் 32:22. அவர் சொல்றாரு, அவருக்கு என்ன ஆசீர்வாதம் எல்லாம் இருந்துச்சு. நீங்க உலக பிரகாரம் நினைச்சிட்டு இருக்க ஆசீர்வாதம் இல்ல. ஏன் இல்ல? சமாதானம் இருந்திருக்காது. எப்படி இருக்கும்? சகோதரனை கண்ட சனோடத்தில் அன்பு கூறான், காணாத ஜனத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஏசா வயசாவுக்கு பயந்துட்டு ஐயோ அடிச்சு கொண்டுருவானோன்னு நினைச்சிட்டு வரான். அதுதான் அந்த என்ன ஆசீர்வதியும் அப்படின்னா எனக்கு விடுதலை செய்யும், என் விண்ணப்பத்தை கேளும், எனக்கு ஒத்தாசை எழுந்தரணும், என்னால இது முடியாதது, ஆனா தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னாருல. அதைத்தான் இங்க சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன். ஆதியாகமம் 32:26. போராடி ஜெபத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோபாய் இருந்தவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். யாக்கோபுனா என்ன? எல்லாம் பிறக்கும் போதே அண்ணனுக்கு முன்னாடி வந்துடும் அங்க ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் தசம பகத்தை அண்ணன் கூட வாங்கிக்கிட்ட முதல்ல அந்த இதுல வாங்கிக்கிட்டாரு முதல் பகுதியை. அதுக்கப்புறம் எல்லாமே அவர். ஆனா பாருங்க, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதே வழிய வச்சு லாபான் அவன் எப்படி மாத்தினார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பார் தேவ பிள்ளைகளே. அதனால யாக்கோபு மேல கர்த்தருக்கு மிகவும் பிரியம். தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளை எதுக்கு சியோன் குமாரத்தியே சியோனேன்னு கூப்பிடுறாரு? சியோனேன்னா கர்த்தரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவள். எனக்கு அந்த ஒரு வார்த்தை தாங்க இந்த ஊழியத்துல நான் நிக்க வச்சது. எனக்கு சியோன் குமாரத்தி அடிக்கடி ஆண்டவர் கூப்பிடுவார். சியோன் குமாரத்தி என்னென்ன? நான் பிரியமாய் தெரிந்து கொண்ட பாத்திரமேன்னு அர்த்தம். அதனால சந்தோஷமா இருக்கு. ஊழிய சேர்ந்து ஒரு சிறப்பு மிக்க பணி. கர்த்தருக்கு மிகவும் நரகத்துக்கு நேரம் போன ஜனங்களை அந்த குழியில விழாதபடி தூக்கி எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கிற பணிங்க. ஊழியம் செய்தவங்க சந்தோஷமா செய்யுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவை கனப்படுத்துவார். இன்றைக்கு அநேகர் இவங்க இதை சொல்லிடுவாங்க, அவங்க அதை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டா ஊழியம் செய்யறவங்க ஓடி ஒதுங்கி. நானும் அப்படி இருந்தவாதான். ஆனா கர்த்தர் நம் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டாருன்னா விடவே மாட்டாருங்க. நானும் எங்கெல்லாமோ ஓடி போனேன். ஆனா கர்த்தர் விடவே இல்லை. அழைப்பு மட்டும் உங்க மேல இருந்தா விடவே மாட்டார். இப்ப தெரியுது ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். போக போகதான் தெரியும். ஏன்னா ஊழியர் புதுசுல அநேக போராட்டங்கள் வரும். ஐயோ நான் எதுக்குத்தான் அந்த ஊழியத்துக்கே வரலன்னு சொன்னேன் அப்படின்னு. ஆனா இப்ப சொல்றேன், இந்த ஊழியம் செய்வது நல்ல ஆண்டவர் உங்களுடைய பிரியம் என் மேல இருக்குதே. ஒவ்வொரு நாளும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். தெய்வ சமூகத்துல போய் அடிக்கடி திடீர்னு ஆண்டவர் என் பிரியமே அப்படின்ட்டுருவாரு. அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த நாள் முழுசு என்னை கையில பிடிக்கும். அவ்வளவு சந்தோஷம் வந்துடும். கர்த்தர் கூப்பிட்டுட்டாரு. அதே மாதிரி நீங்க உங்க ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள ஐக்கியத்தை நல்லா பேசி 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 அவரோட எப்படி பேசுவீங்க? வசனத்தின் மூலமா பேசி 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 அவனுடைய அன்பை பெருக கொஞ்சம். அது அன்பு பெருகணுங்க. இந்த உலகத்துக்கு அன்புக்காக எப்படி எல்லாம் கெஞ்சி கூத்து அடிச்சுட்டு கிடக்குறீங்க. அவரை போய் அன்பை அவர் சொல்ல, என் பலனாகிய கர்த்தாவே நான் உன்னில் அன்பு கூறுவேன். யார் சொல்றது? தாவீது. எத்தனை போராட்டம்! இவ்வளவு பெரிய ராஜா ஒரு நாள் கூட அவர் ஆண்டவரை மறந்ததே இல்லைங்க. என் தேவனே, என் பலனே, என் ஜீவனே, என் பாதுகாப்பே, என் அடைக்கலமே, என் நம்பிக்கையே, நான் நம்பி இருக்கிறவரே அவர் கூப்பிடும்போதே. அதனால்தான் எனக்கு சங்கீதத்தை வாசிக்க ஆரம்பிச்சு கீழே வைக்க பிடிக்காது. அவ்வளோ அருமையா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பாடுகளை எல்லாம் பாடலாய் மாறிப்பாங்க. எனக்கு கூட கர்த்தர் பாடல் கொடுத்த 50 பாட்டு. அந்த 50 பாட்டுமே எனக்கு அந்த பாடுகள்ல கொடுத்த பாடல்கள் தான். அனுபவிச்சு நான் மீட்டிங்ல எண்டிங்ல பாடும்போது நான் கடந்து வந்த பாதையை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, அந்த கர்த்தர் எனக்கு செய்த உபகாரத்துக்காக எண்ணத்தை செலுத்துவே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன் என்ற அந்த உணர்வோட நின்று நான் ஊழியத்தை நடத்தி கர்த்தர் கூட இருக்கிறார் நடத்தி செய்வேன். இதுதான் செய்யணும். சந்தோஷமா செய்யணும். செய்யுங்க. அப்படி செய்வார். நம்மையும் கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாற்றி இருக்கின்றார். 1 சாமுவேல் 1:10-11. அந்நாள் தேவ சமூகத்தில் போராடி பிள்ளை செல்வம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கின்றார். யாபேஸ் தன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அதே போலதான் அவன் செய்கிறார். அப்படிதான் தேவ சமூகத்துல விழுந்து முதலாவது ஆசீர்வாதத்தை கேட்கின்றார். அடுத்தது அவர் எல்லாவற்றையும் சொல்றாரு. 2வது பார்க்கும்போது என் எல்லையை பெரிதாக்கும், குறுகிய எல்லைக்குள் முடங்கி கிடக்க யாபேஸ் விரும்பவில்லை. எல்லாருமே அப்படித்தானாங்க. ஒரு பிசினஸ் வந்தா கூட சின்னதா ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் அதை எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி தான் ஊழியம் கூட முதல்ல கொஞ்சம் பேரை ஒரு 100 பேரை வச்சு 10 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்படியே எல்லைகள் ஆண்டவர் பேருக்கு செய்வார். அதான் எல்லாருக்கும் ஆசை. அதை கர்த்தருக்கும் அதான் விருப்பம்.
நீ பெருகணும் தான் வேதம் அப்படித்தானே சொல்லுச்சு. ஆதியாக 1:28 என்ன சொன்னாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள். அதுதான் செய்யணும். அதைத்தான் பாருங்க. பாருங்க, இங்க பார்க்கும்போது விரிவடைய பெருக்கமடைய வேண்டும் என்று விரும்புகின்றார். இதுதான் திட்டமான அல்லது தெளிந்த புத்தியோடு கத்திரிடத்தில் கேட்பது. ஊழிய எல்லைகள், தரிசன எல்லைகள், ஜப எல்லைகள் விரிவாக வேண்டும் என்று விரும்புகின்றார். ரெபேக்கா அதே தான் பாருங்க, எல்லாம் ஆசீர்வாதம். இப்போ ரெபேக்கால அவங்க சகோதரர்களை ஆசீர்வதித்து அனுப்புவது என்ன சொன்னாங்க? இப்பெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது பிள்ளைகள் என்ன ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்பா அம்மா அழுவாங்க, அந்த பிள்ளை அந்த பொண்ணு அழுவும், அப்படி எல்லாம் இருக்கு. அதான் இங்க பாருங்க, இந்த ரெபேக்காலுக்கு அவங்க பிரதர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக, நீ சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பாயாக. ஆதியாகமம் 24:60. இந்த மாதிரி வாழ்த்து. இப்ப வாழ்த்துறாங்களா? இப்போ பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒருத்தர் நேசமா இருக்கிறீங்களா? ஒரு அடி நிலத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, வெட்டி போட்டுறாங்க இப்பெல்லாம். ஆனா ஆண்டோடைய அன்பு இருந்துன்னா அவங்கள ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வதிக்கணும். அதுதான் அதுல எல்லாத்தையும் பாருவோம். உபாகம் 1:1 சொல்றாரு. அதெல்லாம் 1:11 சொல்றாரு, நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை பெருக செய்வார். பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்போது நீங்க வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படும். நீங்க கேட்கணும். ஆண்டவரே, அவர் யாபேஸ் கேட்கிறாருல, என் எல்லையை விரிவாக்கும். நீங்க கேட்கணும். இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லை எங்க விரிவாகுது? நீங்க கேட்டாதான் விரிவடையும். அது ஆண்டவருக்கு தான் தெரியுமே. தெரிஞ்சனா நீ கேட்கிற இவனும் கேட்கணும். அதுல ஒரு ஆண்டவருடைய நியதி வச்சிருக்கிறார். நீ கேளு தருவேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். சில பேர் அதெல்லாம் ஏசுநாதர் தெரியும். தெரிஞ்சனத்துக்கு நீங்க கேட்கணும். அதுதான் ஏசாயா 54:2-3 அந்த சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதப்படுத்தி. கயிறுகளை நீளமாக்குன்னா அந்த காலத்துல சர்க்கஸ் போடுவாங்க இல்லையா, அந்த டென்ட் போடுவாங்க. அங்கங்க ஆணி குத்தி வச்சுட்டு அந்த கயிறு மாதிரி அந்த இதில் டென்ட்டை கட்டிருப்பாங்க. அதிகமான ஆட்கள் இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு அதை விரிச்சு இழுத்து கட்டலாம். அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றாரு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உரிப்படுத்து, நீ வலதுபுறத்தை இடதுபுறத்தை இடம் கொண்டு பெருவாய்னு ஏசாயா 54:3 சொல்றாரு. விசுவாசத்தில் பெருகுங்கள், கொலோசியர் 2:7. கிருபையிலே பெருகுங்கள், 2 கொரிந்தியர் 4:15. அன்பிலே பெருகுங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4:10. நாம் பெருக வேண்டும் என்றால் கூடாரத்தின் இடத்தை ஆக்க வேண்டும். அதுக்கு மெயினா சிந்தையில பெருகணும். இப்ப நீங்க ஆசீர்வாதத்தை கத்துட்டு கேட்குறீங்க. நமக்கு அந்த பிரைன் ஒரு பகுதியில இமேஜினேஷன் ஒரு பவர் இருக்கு. அதுல சிந்தையில இப்ப நீ ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவரே எல்லையை விரிவாக்கணும். உங்க சிந்தைகள்ல, எண்ணங்கள்ல, தரிசனங்கள் எல்லாம் அது விரிவடையும்படியா நீங்க விரும்பணும், அப்படி நினைக்கணும், அப்படி பார்க்கணும், அப்படி கேட்கணும். ஆதியாகமம் 13:17 சொல்றாருல, நீ எழுந்து நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும், உனக்கு அதை தருவேன். எந்த அளவு உங்களுடைய விசுவாசம் வாஞ்ச எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த அளவு கர்த்தர் உங்களை விரிவடைய செய்வார். உங்களுடைய தரிசனம் பெரிய காரியங்களை கர்த்தரும் செய்வார். கர்த்தருக்காக திட்டமிடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடித்து உன் காரியங்கள் யாவே வாய்க்க பண்ணுவார். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளை நான் அவர்களை இழுத்தேன் என்று ஓசியா 14:4 சொல்றார். நம்முடைய உள்ளத்தில் தெய்வீக அன்பு இருக்கும்போது ஆத்மாக்கள் மேல் மனதுருக்கம் வரும். நீங்கள் விசாலாகும் போது அதற்கேற்ற தேவ பலம், மன உறுதியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கிருபையிலே, உபாசத்திலே, பரிசுத்தாவின் வல்லமையிலே முளைகளை உறுதிப்படுத்த வேண்டும். ஆமா, 3வது பக்கம், அது கரம் என்னோடு இருக்கட்டும், உமது கரம் என் கரத்தோடு இணைத்து சுகமளிக்கிற வல்லமையால் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், உமது கரம் என்னை தாங்கிறது என்று சங்கீதம் 18:35 சொல்றாரு. நெகேமியா 2:18 தேவனுடைய கரம், நம்ம எப்பவுமே சொல்லி நம்முடைய கரம், அவருடைய கரம் நம்ம மேல தயவுள்ள கரம், கிருபை உள்ள கரம், இரக்கம் உள்ள கரம் அமர்ந்து இருக்கணும். அப்பதான் கதம நெகேமியா பரலோகத்தின் தேவனான காரியத்தை கைகூடி வர பண்ணினார் அவர் சொல்றாரு. இல்ல அதே மாதிரி பாருங்க, 1 ராஜாக்கள் 18:47 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது, சுரமண்டலம் வாசிக்கும் போது எலிசாவின் மீது கர்த்தருடைய கரம் அமர்ந்தது என்று 2 ராஜாக்கள் 3:15 சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 39:2 யோசேப்போட கர்த்தருடைய கரம் இருந்தது, அதனால அவர் காரிய சுற்றி உள்ளார். கர்த்தருடைய கரம் சொல்லும்போது நம்ம கூட பரிசுத்த ஆவியானவருக்கு அதனுடைய வல்லமை, அதை புரிந்து கொள்ளுங்க. கடைசியா பார்க்கும்போது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனை, எல்லா கஷ்டம். சில பேர் என்கிட்ட இது ஜெபிக்கும் சொல்லுவாங்க, நான் இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறீங்க? எலியா அவ்வளோ ஊழியெல்லாம் செஞ்சுட்டு போதும் ஆண்டவரேன்னு கேட்குறேன், நீங்க என்னம்மா செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, இல்ல சிஸ்டர் ரொம்ப உபத்திரமா இருக்கு, ரொம்ப போராட்டமா இருக்கு. அன்னைக்கு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் எனக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் அப்படின்னாங்க. என்னம்மானா, என் புருஷன் மேல எனக்கு ரொம்ப கோபம் இருக்குதுண்ணா. எதுக்குமா, அன்பு தானே வரணும் அப்படின்னு.
இல்ல சிஸ்டர், அவன் என்னை அடிக்கிறான். எனக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு. அடிக்கிற என்ன செய்யணும்னு. அந்த ஆளுக்கு உடம்புல வியாதி இருக்கு சிஸ்டர், அது முத்தி செத்து போக ஜெபம் பண்ணுங்க. எப்படி? நான் சொன்னேன், என்ன பிரேயர் இது? சாவடிக்கிற பிரேயர் இல்லாம பண்ணுவீங்க? இப்படி செய்யக்கூடாதுமா, நீங்க அவர் மீது அன்பு செலுத்துங்க. இல்ல சிஸ்டர், எப்படி அடிச்சுட்டா தெரியுமா, எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா, அதுக்கு இப்ப என்ன செய்ய? எனக்கு தான் தெரியும் அந்த வலி அப்படின்னு. அதுக்கு இப்ப என்னம்மா செய்ய, நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். எனக்கு அந்த ஆளோட இருக்கவே பிடிக்கல. அந்த ஆள் எப்ப ஒளிவான்னு தெரியல. இதெல்லாம் என்ன? இது என்ன ஜெபம்? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இப்படிலாம் ஜெபிக்க கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, என் கணவனை ரட்சித்து, ஆண்டவரே எங்க குடும்பத்துல யாரோட இணைந்து நாங்க சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ எங்களுக்கு உதவி செய்யணும் கேளுங்க சிஸ்டர் அப்படின்னு. எனக்கு அந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணவே பிடிக்கல. முதல்ல நான் சொன்னேன், இன்னையில இருந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அவர் சண்டையே போட மாட்டார் சிஸ்டர். அப்புறம் ஒரு 10 days கழிச்சு கூப்பிடுறாங்க, சிஸ்டர் நீங்க காலையில சொன்ன மாதிரி எழும்பணும்னு உங்க கணவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொன்னீங்களா, நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன் சிஸ்டர், அவர் கோபமே வரல சிஸ்டர் அப்படின்ற. இதுதாங்க அன்றோட வார்த்தை. நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். அதே மாதிரி பிசாசு சொல்றது, உலகம் சொல்றது, மாம்சம் சொல்றது எல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்னைக்கு சொன்னேன், உங்க கணவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆத்திர பிசாசு எல்லாம் ஓடிடுனா இப்ப நல்லா இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க செய்யுங்க. இப்படி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும், இதுக்கெல்லாம் டக்குன்னு கூப்பிட்டுறீங்க. எல்லா காரியத்துக்கு, சில காரியத்துக்குலாம் எனக்கு சிரிப்பா வரும் நீங்க கூப்பிடுறது. உங்க வீட்டுல ஒரு சின்ன பொருள் காணாமலாம் போனாங்க, உடனே போன் பண்றீங்க, செருப்ப காணும் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்களை கனப்படுத்த கத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் நம்மை பார்க்கிறார், அவருடைய நாமத்துலதான் நம்ம நிக்கிறோம். எதுக்கு ஜெபம்? உடம்பு சரியில்லையா? அது எத்தனை மணிக்கு? நைட்டு 1:30 மணிக்கு போய் கூப்பிடுறீங்க. அப்படி அந்த செருப்ப காணும் கொடுத்து நினைக்கு 1:30 மணிக்கா கூப்பிடுவீங்க. அப்புறம் அந்த சகோதரியை கூப்பிட்டு சொன்னேன், சிஸ்டர் இப்படிலாம் செய்யக்கூடாது, உங்களுக்கு அஞ்ஞானி போல நீங்க பேசுறீங்க. இல்ல சிஸ்டர், கர்த்தருடைய ஞாபகம் கனத்துக்குரியது, ஏதோ காலையில நீங்க கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே ஒரு கதை சொல்றாங்க, யாரோ செருப்படுத்திட்டு போய் சூனியம் பண்ணா சுடுகாடுக்கு போயிடுவாங்களாம், அதனால எழுப்பி விட்டு உங்களை ஜெபிக்க சொன்னேன். எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஒரு நாளும் பயப்படாதீங்க. நீங்க பயப்பட உங்களை பிசாசு பயமுறுத்துவான். நீங்க இரவு நேரத்துல படுக்கும்போது உங்க வீட்டை சுற்றிலும் தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறாங்க அப்படி சொல்லி விசுவாசம் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தேன். அத மாதிரி செய்யுங்க. அதை காணும் இதை காணும் உடனே போன் அடிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகவீனமா இருக்கும்போது அர்ஜென்டா கூப்பிடலாம். மற்ற எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, இல்ல சீரியஸா இருக்கிறீங்க, அந்த நேரத்துல நீங்க மிட் நைட்ல கூப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூப்பிடலாம். மற்ற நேரத்துல காலை நேரத்துல எழுமோன இந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கலாம். உங்களுக்கு ஆலோசனையா கொடுக்குற, யாரும் கோச்சிக்க வேண்டாம். இது மாதிரிலாம் பண்ணும்போது வேதனையா இருக்கு, அதனால சொல்றேன். கர்த்தர் கூட இருக்கிறாங்க, இதை உணர்ந்து அவருடைய நாமத்துக்கு பயந்து நம்ம ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, கண்ணீரின் பாதையில போகும்போது அது அவர் சொல்றார், போதும் ஆண்டவரே, இவ்வளவு நாள் அனுபவித்த தீங்கெல்லாம் எனக்கு போதும், இனி எனக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் கேட்டு அருளினார். இதைத்தான் சங்கீதம் 57:1 சொல்லுது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உடைய சட்டைக்குள் மறைவில் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சங்கீதக்காரர் ஜெபம் பண்றாரு. இதே போல யாபேசை போல இன்னைக்கு கற்றுக் கொடுத்தாரு அல்லவா, என்னை ஆசீர்வதின்னு சொன்னாரு, என் எல்லை விரிவாக்குன்னு சொன்னாரு, உடைய கரை என்னோடு இருக்கணும்னு சொன்னாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்த என்னை காத்துக்கொள்ளும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டு அழிந்தார். நீங்க இதை போல ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன வேண்டிக் கொள்கிறோ அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பதை உங்கள் சொந்த கண்களா நீ காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியா அன்புள்ள நேசம், மீதியா நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இந்த நேரத்துல சாமி இந்த பிள்ளைகளோடு நீ பேசி இடைப்பட்டீரப்பா, கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துறோம். அந்த பிள்ளைகள் என்ன காரியத்தில் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, என்ன வேதனையோடு இருக்க, என்ன புலம்பலோடு இருக்கிறதோ, யாபேசின் தாய் அவனுக்கு துக்கம் நிறைந்தவன் என்று பெயர் வைத்தார். அவர் நேர தேவனிடத்தில் வந்து, தேவரீர் என்னை உம்மாலதான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று தன்னை தாழ்த்தி விட சமூகத்தில் வந்தது போல இந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்ய முடியா. நாங்கள் இருவர் ஒருமனப்படும்போது பூமியில் அது உண்டாயிருக்கும் என்று சொல்லிடுறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளையோடு நானும் இணைந்து ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளையுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா. இந்த பிள்ளையுடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவரை சுகமாய் மாறட்டும் சாமி. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட துயரமா இருந்தாலும், எப்படிப்பட்ட தொல்லையா இருந்தாலும் கர்த்தர் விலக்கி தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்ற வார்த்தையின்படி தேவன் கேட்டு அருளை அதிசயங்களை காண பண்ணுவீராக. நீரப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அறிவு சிந்துரி பலதுரிக்கது சாலமோன் சோர்ந்து போகாது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நம்புறோம், செழிப்பான், விசுவாசி.
உஷபி லதுரி ஹந்துரி தரை கருமணி ஹாதுனா கலதுரி டீரி ஹந்துரி குமாரபாண்டி. நீ சோர்ந்து போக வேண்டாம். இயேசுவை நம்பிதானே வாழ்கிறேன், பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி இல்லையே என்று புலம்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் இடத்தை விசாலமாக்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். உரபாலதுரி சம்பிரமனதுரி கந்துனி நீ தேகிடனும் ஷபிரதுரிக்கம். ஸ்டெல்லா மேரி சோர்ந்து போகாது. குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் மிகவும் சோர்ந்து போய்விட்டார். இந்த பண நெருக்கடி தான் எனக்கு பெரிய போராட்டமா இருக்கிறது என்று கலங்கி நிற்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நெருக்கத்தில் இருந்து நான் விடுதலை செய்து உன்னை ஆசீர்வதிப்பதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய் என்று சொல்கிறார். விசுவாசி. உஷபில் அதிரி சந்துரி மானதுரி எட்வின் குமார். சோர்ந்து போக வேண்டாம். சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியா செய்கிறார் தேவன். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி, உன் கண்கள் அதிசயத்தை காணும். ஷாலோ பீனே கதுனி நீ ஹேடதுனி கந்துனி நீ பகரதுனி சிபிரி பரதுனி கந்துனி கவலை. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலால் நீர் அங்கீகரித்து ஆமென்றும் அமேன் என்றும் செய்து முடித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசி இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.